போன எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தேவலோகத்தை வந்து மகிஷி கைப்பற்றிட்டாங்க, அதனால தேவர்கள் எல்லாமே வந்து தேவலோகம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன்ட்ட வந்து உதவி கேட்கறாங்க. அந்த சமயத்துல ஐயப்பன் வந்து மகிஷியை நாவதம் பண்ணி உங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு தரேன்னு சொல்லி அவர் மகிஷியை வதம் பண்ணி தேவலோகத்தை மீட்டு கொடுக்கவும் செஞ்சாரு. தேவலோகத்தை மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மகிஷியோட உடலை வந்து பிரம்மனோட அறிவுறுத்தலால அழுதை நதி பக்கத்துல அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறாரு. மகிஷியை வதம் பண்ண செய்தி கேட்டு சிவபெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க ஐயப்பனை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து தேவகாரியத்தை நல்லா சிறப்பா செஞ்சு முடிச்சிட்ட, உன்னை இன்னொரு தேவகாரியமும் செய்ய வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, உன்னையே மனசுல நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்க சபரி அப்படிங்கிற பக்தைக்கு நீ முக்தி கொடுக்கணும். அந்த சபரி அப்படிங்கிற பக்தை வந்து வாழ்ந்த இடத்துலதான் வந்து உனக்கு திருக்கோயில் அப்படிங்கிறது அமையணும். அங்கிருந்து தான் நீ எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். அந்த மலை வந்து சபரி அப்படிங்கிற பேர்னால சபரிமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். உன் பக்தைக்கு நீ வந்து பெருமை சேர்க்கிற விதமா அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து மகாராணிக்கு தலைவலிக்காக புலிப்பால் கொண்டு வரேன்னு சொல்லி காட்டுக்கு வந்த, நீ திரும்ப புலிகளோட நேரா நீ வந்து கோட்டைக்கு போகணும். அந்த சமயத்துல உன்னோட பெருமை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு பந்தள மகாராஜா, அதாவது பாண்டிய மன்னர் வந்து உன்கிட்ட உபதேசங்கள் கேட்பாங்க. நீ அவருக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணிட்டு நீ வந்து சபரிமலையில வந்து குடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டு ஐயப்பன் வந்து சரின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல தேவர்கள் எல்லாமே புலியா மாத்தி ஐயப்பன் வந்து புலி கூட்டங்கள் சூழ அவர் பந்தள மாளிகைக்கு போறாரு. இதை பார்த்து மக்கள் எல்லாமே பயந்து போனாங்க. அந்த சமயத்துல ராஜா வந்து ஐயப்பன் புலி மேல வரதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. கண்டிப்பா ஐயப்பன் வந்து அந்த இறைவனோட அவதாரமா தான் இருக்கணும், ஏன்னா இவ்வளவு பெரிய புலி கூட்டத்தை யாராலையும் இப்படி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் திகைச்சு போய் நின்று இருந்தாரு. ராஜாவை பார்த்து ஐயப்பன் வந்து புலியில இருந்து இறங்கி ஓடி வந்து ராஜாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சமயத்துல ராஜா வந்து ஐயப்பனை பார்த்து கேட்கறாங்க, நீ கண்டிப்பா அந்த இறைவனோட அவதாரமா தான் இருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எனக்கு உபதேசங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ராஜா ஐயப்பனை பார்த்து உபதேசங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சமயத்துல கும்பமுனியான அகத்தியர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, உன் மகன் வந்து அந்த தெய்வ பிறவி, கண்டிப்பா வந்து உன் மகனோட பெருமை என்ன நீ தெரிஞ்சுக்கணும், உன்னால பாண்டி வம்சமே புகழ் பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை கேட்டு அரசருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. என்னோட மகன், அதாவது மணிகண்டனோட புகழை பத்தி எனக்கு சொல்லுங்க, அவரோட மகிமையை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அகத்தியர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அகத்திய முனிவர் பாண்டிய மன்னனை பார்த்து சொல்றாங்க, மணிகண்டன் வந்து யார் தெரியுமா, அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் வந்து அந்த ஹரிஹர புத்திரனான சாஸ்தா தான், அவரோட அவதாரம் தான் மணிகண்டன். இவர் வந்து மகிஷி வந்து அழிக்கிறதுக்காகவே இவர் வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவ காரியங்களை இவர் சிறப்பாகவும் செஞ்சிருக்காரு. மணிகண்டனோட வந்திருக்காங்களே இந்த புலி கூட்டங்கள், இவங்கெல்லாம் சாதாரண ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இவங்கெல்லாம் வந்து அந்த தேவர்கள் தான் வந்து புலியா மாறி மணிகண்டனோட வந்திருக்காங்க. அப்போ மணிகண்டன் எவ்வளவு சிறப்பான ஆள் பாரு அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொன்னாரு. அந்த சமயத்துல அகத்தியர் வந்து பாண்டிய மன்னனுக்கு மணிகண்டனோட பிறப்பின் ரகசியத்தை பத்தியும் மகிஷியோட அவதாரத்தை பத்தியும் மகிஷை எப்படி வதம் பண்ணாரு அப்படிங்கறத பத்தியும் எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே பாண்டிய மன்னன் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம கிட்ட மகனாய் இருந்து நமக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த இந்த மணிகண்டன் வந்து அந்த சாஸ்தாவோட அவதாரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்துல மணிகண்டனை பார்த்து எனக்கு நீங்க ஞானோபதேசங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாண்டிய மன்னன் கேட்டது பார்த்து தர்மசாஸ்தாவான மணிகண்டன் வந்து அரசரை பார்த்து சொல்றாரு, நான் என்னதான் வந்து சாஸ்தாவோட அவதாரமா இருந்தாலும் ஹரிஹர புத்திரனா இருந்தாலும் நான் உங்களுக்கும் மகன் தான், உங்களுக்கு நான் சேவகம் செஞ்சிருக்கேன், அப்படிங்கறதுனால உங்களோட அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே எனக்கு கிட்ட இருக்கு, என்னோட அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஞானோபதேசம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஞானோபதேசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் வந்து அரசரை அழைச்சிக்கிட்டு அவங்க நேரா மாளிகைக்குள்ள போய் அவங்க அமர்ந்து எல்லாருக்கும் வந்து உபதேசங்கள் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல மணிகண்டனை பார்க்கறதுக்கு பந்தல அமைச்சரும் மகாராணியும் கண்ணீர் மல்க அவங்க அந்த மாளிகைக்குள்ள வராங்க. இதை பார்த்தோன்னே அரசருக்கு பயங்கரமா கோவம் வருது. இன்னும் ஏன் இங்க வந்திருக்கீங்க, மணிகண்டா நீ சொல்லு, இந்த அமைச்சரை நான் இப்பவே வந்து சிறையில் அடைக்கிறேன், மகாராணிக்கு நான் தண்டனைகள் கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மணிகண்டன் வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. அவர் வந்து அமைச்சரை பார்த்து அவர் கேட்கிறாரு, என்ன அமைச்சரை ஏன் அழுகுறீங்க, உங்களோட திட்டம் எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி அழுகுறீங்களா, இல்ல நான் புலிப்பாலை கொண்டு வந்தேன்னு சொல்லி நினைச்சு அதை அழுகுறீங்களா, இல்ல நான் இன்னும் சாகாம இருக்கேன்னு நினைச்சு அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டோடனே அமைச்சர் உடஞ்சி போய் மணிகண்டன் காலில் விழுந்து, உங்களோட மகத்துவம் என்னன்னு தெரியாம நான் உங்களுக்கு நிறைய கேடுகள் விளைவிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மணிகண்டன் சொல்றாரு, நீங்க செஞ்ச செயலுமே வந்து அந்த தேவ காரியத்தினால செஞ்ச செயல் தான், அப்படிங்கிறதுனால உங்களை நான் வந்து என்னைக்கோ மன்னிச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல மகாராணி வந்து அழுதுகிட்டே அவங்க சொல்றாங்க, என்னோட மகனுக்கு நான் எவ்வளவு தீங்கு விளைவிச்சிட்டேன், நான் எவ்வளவு கிட்டனக்காரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த சமயத்துல மணிகண்டன் சிரிச்சுட்டே சொல்றாங்க, அந்த காலத்துல பரதனோட தாயான கைகை வந்து பரதனுக்கு அரசாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமரை காட்டுக்கு அனுப்புனாங்க. ராமர் காட்டுக்கு போய் தேவகாரியத்தை முடிச்சுட்டு திரும்ப நாடு திரும்பினாரு. ராமர் காட்டுக்கு போனதை நினைச்சு ரொம்ப குமுறின தசரத மன்னன் வந்து உயிரவும் கொடுத்தாரு. அது ராமாயணம்.
அதே மாதிரிதான் உங்களோட மகனுக்கு அரசாட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து காட்டு காமிச்சிங்க. நான் தேவகாரியம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோட பிரிவை தாங்க முடியாத என் தந்தையான பாண்டியமன்னன் வந்து துடிதுடிச்சிட்டு இருந்தாரு. இது வந்து நவீன ராமாயணமா இருக்கட்டும், என்னோட வாழ்க்கையோ ராமாயணமோ ஒத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு. இதை கேட்டு அரசி வந்து ரொம்ப அழுகுறாங்க. அப்ப மணிகண்டன் சொல்றாங்க, உங்களாலதான் இந்த தேவகாரியமே நடந்துச்சு, அப்படிங்களால இந்த தேவகாரியம் நடந்ததுக்கு முழு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அரசி வந்து கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் வந்து அரசரை பார்த்து அவர் ஞானோபதேசங்கள் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுல என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டியை பத்தியும், எப்படி பிரபஞ்சம் உருவாச்சு, அதுல உயிரினங்கள் எப்படி உருவாச்சு, அந்த உயிரினங்கள் எப்படி வகைப்பட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் தேவர்கள் எப்படி உருவானாங்க, அசுரர்கள் எப்படி உருவானாங்க, மற்ற இனங்கள் எல்லாம் உருவாச்சு, மனிதனம் எப்படி உருவாச்சு, மனிதர்களுக்குள்ள கடவுள் எப்படி கலந்து இருக்காரு, எப்படி இந்த பிறப்புகள் உண்டாகுது அப்படிங்கிறத பத்தி அவர் விளக்கம் செய்யறாரு. அந்த சமயத்துல அரசர் வந்து கேட்கிறாரு, நீங்க சொன்னீங்க இங்க மனித பிறப்பு வந்து கடைசியா இறுதியா வந்து கடவுள்கிட்ட அடையறதுக்காக உருவாகிற ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிறவிகள் எடுக்கிறாங்க. அந்த பிறவிகள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல மணிகண்டன் வந்து சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல எல்லா பிறப்புக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு உயிர் உண்டாகிறப்போ முதல்ல அது நீர்ல உண்டாகும், அதுக்கப்புறம் தாவரமா உண்டாகும், மரங்களா உண்டாகும். இப்படி ஒவ்வொரு பரிணாமமா அடைஞ்சு கடைசி அந்த ஆன்மா வந்து மனித உடலை அடையுது. அந்த மனித உடல் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இறைவனை உணர்வும் செய்யறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிறது கர்மவினை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அரசருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. கர்மவினை பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மன்னர் கேட்டதை பார்த்து ஐயப்பன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, கர்ம வினைகள் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து சஞ்சிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பிராரப்தம்னு சொல்லுவாங்க. இந்த 2 கர்ம வினைகளும் ஒரு மனிதனுக்கு இயல்பா செயல்படும். அதாவது பிராரப்தம் அப்படிங்கிற கர்ம வினை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, அதை அனுபவிச்சேதான் தீரணும். ஆனா சஞ்சிதம் அப்படிங்கிற கர்ம வினை வந்து நம்ம மனசை இறைவன்கிட்ட முழுசா லைக்கு செஞ்சோம் அப்படின்னா இறைவனோட அருளால அந்த கர்ம வினை அப்படிங்கிறது போக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கர்ம வினைகள் உண்டாகிறது காரணமா இருக்கிறது மனிதனோட தேகம் தான். மனிதனுக்கு வந்து 3 விதமான தேகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு வந்து காரண தேகம், இன்னொரு சூட்சும தேகம், இன்னொரு ஸ்தூல தேகம்னு சொல்லுவாங்க. இந்த தேகங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வந்து ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கனவுகள்ல வந்து நம்ம ஒரு இடத்துல போற மாதிரியோ வரா மாதிரியோ சில செயல்கள் செய்யற மாதிரியோ இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சூட்சும தேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து காரண தேகம். காரண தேகம் அப்படிங்கிறது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த காரண தேகம் தான் வந்து சஞ்சிதம் அப்படிங்கிற கர்மத்தோட இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தூல தேகமோ இந்த சூட்சும தேகமோ வந்து பிராரப்தம் கர்மங்களோட இணைஞ்சிருக்கு. பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உடல் அழிஞ்சு நம்ம உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சிடும். அந்த சமயத்துல ஸ்தூல தேகம் அழிஞ்சிடும், இந்த சூட்சும தேகம் மட்டும் உடல்ல இருந்து பிரியும். அதுதான் வந்து உடல்ல இருந்து ஆவியா பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஸ்தூல தேகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு வந்த சூட்சும தேகமோ காரண தேகமோ அழியாம இருக்கும். இது வந்து கர்ம பலன்களுக்கு ஏற்ப இது பிறவிகளை எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மனிதனோட ஸ்தூல தேகம் அழிஞ்ச உடனே அந்த சூட்சும தேகம் அப்படிங்கிறது அதோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அது சொர்க்கலோதுக்கும் நரகலோதுக்கும் அது தள்ளப்படுது. அதுக்கப்புறம் அது ஸ்தூல தேகத்தோட உதவியால அது வந்து சந்திர மண்டலத்தை அடையுது. இந்த சந்திர மண்டலத்தை அடைஞ்ச இந்த சூட்சும தேகம் அப்படிங்கிறது நீரா மாறி பூமியில விழுகுது. அது நீர்ல இருந்து தாவரங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த தாவரத்தை உண்ணக்கூடிய சரீரங்கள் மூலியமா அந்த தாவரங்கள் உடல்ல ரத்தத்தோட கலக்குது. அதுக்கப்புறம் அது விந்தா மாறி திரும்ப அதோட பாவ புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்ப அது பிறவிகளை எடுக்கவும் செய்யுது. மனம், வாக்கு, காயம் அப்படிங்கிற திரிகரணங்களால ஏற்படக்கூடிய கர்மங்களை தான் வந்து சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனாலதான் வந்து ஏகப்பட்ட பிறவிகள் எடுக்கிறோம். இந்த சஞ்சித கர்மத்தை வந்து சாதாரணமா நம்ம கழிச்சிட முடியாது. இந்த சஞ்சித கர்மத்தின் வெளிப்பாடுதான் நமக்கு காரண தேகம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த காரண தேகத்தில் தான் இறைவன் அப்படிங்கிறவரும் குடிகொண்டு இருக்காரு. இப்படி இறைவன் குடிகொண்டு இருக்கிறதுனால நம்ம காரண தேகத்தின் மூலியமா, அதாவது நம்ம உள்ளத்தின் மூலியமா நம்ம இறைவனை நெருங்கணும் அப்படின்னா நம்ம கர்ம பலன்கள் எல்லாமே வந்து அந்த இறைவனோட அருளால அது சாம்பலாக்கப்படும். அதனால நம்ம கர்ம பலன்கள் தீர்ந்து நம்ம பிறவி இல்லாத இரவா நிலை, அதாவது முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இதனாலதான் நம்ம வந்து ஈஸ்வர பக்தியால சஞ்சித கர்மங்கள் அப்படிங்கறது தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது அதை அனுபவிச்சுதான் தீர்க்கவே முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிராரப்த கர்மத்தை எப்படி அனுபவிக்கிறது இல்ல எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்க உடலை வந்து பாதுகாத்து வைக்கணும்.
உங்க உடலை பாதுகாத்தாதான் உங்க உள்ளத்தையும் பாதுகாக்கவும் முடியும். உங்களால இன்பத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் அப்படிங்கிறது நல்லா பேணி காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி உங்களுக்கு கிடைச்ச இந்த மனித உடலை பாதுகாத்து இதை சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாம ஈஸ்வரனோட சிந்தனையில இருக்கிறதுக்கும் நீங்க பயன்படுத்தணும். அந்த சமயத்துல நம்ம மனசு ஈஸ்வரனோட லகிச்சு நம்ம குரு பக்தி, நேர்மை, வைராக்கியம் அப்படிங்கிற நட்புணத்தை வளர்த்து சாந்தம் அப்படிங்கிற முறையில ஈஸ்வரனை அடைய முடியும். இதனாலதான் நம்ம பிராரப்தம் அப்படிங்கிற கர்மத்தை அனுபவிச்சு அதை முடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி இந்த வழியை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எண்ணற்ற ஆசைகள் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி அவங்க சிவ சிந்தனையிலே லகிச்சு இருந்து கடைசியில அவங்களோட சுய சக்தியை உணரவும் செய்வாங்க. ஆசைகள் பின்னாடியும் ஆசைகளுக்கு அடிமையாகவும் இருக்கிற பக்தர்கள் அவங்க ஆசைக்காக பக்தி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. ஆசைகளை துறந்து அவங்க சிவ சிந்தனையிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்குள்ள என்னோட கருணையால நான் அவங்களோட ஒன்றென்ன கலந்திருப்பேன், அவங்களும் நானும் வேறு இல்லை அப்படிங்கறத அவங்கள உணரவும் செய்வேன். இதனால அவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி உள்ளத்தால என்னோட கலந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பேரானந்தத்தை நான் கொடுப்பேன். அதனால அவங்களோட சுய சக்திகளை அவங்க உணரவும் செய்வாங்க. அந்த சுய சக்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்யை, அவித்யை அப்படிங்கிற 2 சக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வித்யை அப்படிங்கிற சக்தி உள்ளத்தால என்னோட கலந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடியது. இதனால அவங்க எல்லா விதமான பொருள்களையும் எல்லா விதமான சூழல்களையும் அவங்க சித்தி பெற்று அவங்க பெருவாழ்வு வாழ்வாங்க. ஆசைக்கு பின்னாடி ஓடி இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த அவித்யை அப்படிங்கிற சக்திகளை பெறுவாங்க. அது என்ன அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய மரங்களை போல எண்ணற்ற பிறவிகள் எடுத்து அவங்க பிறவி அப்படிங்கிற சூழல்லையே மாட்டி தவிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வித்யை அவித்யை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்யை சக்தி கொண்டவங்க சாந்த குணமுடையவர்களா இருப்பாங்க. அவித்யை சக்தி கொண்டவங்க இதுக்கு நேர் எதிர்மறை குணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க. இதனாலதான் அறிவுக்கு பின்னாடி செயல்படுறவங்க அவித்யாவும் அதாவது முதல் படியாவும், உள்ளத்தின் படி செயல்படுறவங்க வித்யை சக்தி கொண்டவங்களாவும் அதாவது 2வது படியாவும் சூட்சமமா அவங்களோட இருந்திருக்கு. இதனாலதான் புத்தியை விட எப்பவுமே உள்ளம் மேலோங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ளம் பரமாத்மாவோட லகித்து நின்னாங்க அப்படின்னா இந்த வித்தியை மறைஞ்சு போய் அவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது கிட்டும். அதாவது இந்த வித்தியை புண்ணிய கர்மமா அவங்களுக்கு சேரவும் செய்யுது. இப்படி புண்ணிய கர்மமான வித்தியை ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திடமான நம்பிக்கையும் வைராக்கியமும் கருணையும் ஈஸ்வர பக்தியும் எப்பவுமே அவங்க கிட்ட குடிகொண்டிருக்கும். அவங்க சாந்த குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த அவித்தியை குணம் கொண்டவங்க எப்பவுமே அவங்க ஒரு கர்வத்தோடையும் ஆணவத்தோடையும் அகம்பாவத்தோடையும் எப்பவுமே புகழ்ச்சிக்காக அவங்க ஒரு காரியங்களை செய்யறதுக்காகவும் முன்வரவும் செய்வாங்க. இந்த அவித்யை சக்தி கொண்டவங்க ஞானங்களை ஏற்கிறதுக்கு எப்பவுமே மறுக்கவும் செய்வாங்க. அவங்க அஞ்ஞானத்தோட வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க பகல் உறக்கம், அவஸ்தை, நிலையின்மை, அதீதமான மோகங்கள், ஆசைகள் அப்படிங்கறத பெற்றுக்கொண்டு அவங்க அவித்யை சக்தியோட சுழந்து கொண்டு இருப்பாங்க. இந்த அவித்யை சக்தியை ஜெயிச்சு அவங்க வித்யை சக்தியை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவங்க பிறவி இல்லாம முக்தி அடைவாங்க. இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த கர்ம பலன்களால அவங்க பிறவி அப்படிங்கறது எடுக்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் பாண்டிமன்னனை பார்த்து சொல்றாங்க. அந்த சமயத்துல பாண்டிமன்னன் ஐயப்பனை பார்த்து கேட்கிறாங்க, நான் இந்த கர்மங்கள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நான் முக்தி அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஐயப்பன் பாண்டிமன்னனுக்கு பக்தி மார்க்கத்தை பத்தியும் விரதங்களை பத்தியும் ஆசிரமங்களை பத்தியும் அவர் உபதேசங்கள் பண்ணாருன்று. பாண்டியம்மனோட அஞ்ஞானத்தை போக்கி அவருக்கு ஞானத்தை ஊட்டக்கூடிய இந்த ஐயப்பனோட ஞானோபதேசத்தை நம்ம டீட்டெயில்டா படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுல வீடியோல கர்ம காண்டங்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பக்தி காண்டங்களை பத்தியும் இன்னும் ஆசிரமங்களை பத்தியும் சத்குரு லட்சணங்களை பத்தியும் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஐயப்பனால அருளப்பட்ட ஸ்ரீ பூதநாத கீதை அப்படிங்கிற புத்தகத்தின் மூலியமா நம்ம விழாவடியா இதை பத்தி படிச்சுக்கலாம். இப்படி பாண்டிமன்னனுக்கு ஐயப்பங்கள் ஞானோபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாண்டிமன்னன் கேட்கிறாங்க, நீங்க எனக்கு மகனா இருந்ததுனால நீங்க எனக்கு சேவகம் பண்ணதுனால நான் உங்களுக்கு கைமாறா ஒரு ஆலயம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நீங்க எங்க சொல்றீங்களோ நான் உங்களுக்கு ஆலயம் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஐயப்பன் சொல்றாங்க, நான் இந்த பம்பை நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீலமலையில ஒரு மேடு இருக்கு. அந்த மேட்ல சபரி அப்படிங்கிற என்னோட பக்தை தவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சபரி அப்படிங்கிறவங்க தவம் பண்ண இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் அமைச்சு கொடுக்கணும். அந்த இடத்த அங்கதான் என்னோட விக்கிரகம் அப்படிங்கறது பிரதிஷ்டையும் பண்ணணும். என்னோட விக்கிரகத்தை பாக்குறதுக்கு 18 படிகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என்னோட பக்தியான சபரி தவம் பண்ணிட்டு இருக்க இடத்துல நான் மூல ரூபனா அங்க குடிகொண்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மலையை சுத்தி 18 வடிவங்கள்ல நான் 18 இடங்கள்ல குடிகொண்டு இருப்பேன். இந்த எல்லா ஆலயத்தையும் நீங்க தான் எனக்கு அமைச்சு கொடுக்கணும். இதை எப்படி அமைக்கிறது, இதை எப்படி பிரதிஷ்டை பண்றது, என்னைய
எப்படி வழிபடுறது, விரத முறைகள் என்ன அப்படிங்கறத அகஸ்திய மாமுனிவர் உங்களுக்கு உபதேசங்கள் பண்ணுவாங்க. அவரோட உதவியால நீங்க எல்லா இடத்துலயும் பிரதிஷ்டைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டு பாண்டியமன்னன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பந்தல் நாட்டையே வந்து சிறப்புமிக்கும் விதமா நீங்க சாஸ்தா இங்கேயே வந்து குடிகொண்டு இருக்கீங்க, இதை விட எனக்கு பேரானந்தம் எதை கொடுக்க போகுது, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆலயங்கள் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த ஆலயங்கள் அமைக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்க சூட்சமங்களை பத்தி எனக்கு நீங்க விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஐயப்பன் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயப்பன் வந்து பாண்டிய மன்னருக்கு எப்படி ஆலயங்கள் அமைக்கணும் அப்படிங்கிற பத்தியும், சபரிமலையில எப்படி ஆலயங்கள் உருவாச்சு அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து ஒரு வீடியோ கண்டினியூஸா பாருங்க.